நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டாக ஸ்போக்கன் வீடியோவில் கா கே கி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த மூணுக்குமே உடைய அப்படிங்கிற மீனிங் தான் பார்த்துருந்தோம். கா கே கி இந்த மூணு வேர்டுக்குமே என்ன மீனிங்? உடைய, ஆஃப் அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் கா கே கீழ எதை யூஸ் பண்ணுறது? உடைய அப்படிங்கிற மீனிங்கில் எந்த டைமில் எதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. யூஸ்வலாக நம்ம உடையன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய வீடு, என்னுடைய அம்மா, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஒரு நவுன் வேர்டாக தான் வரும். உடையன்னு சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு ஒரு நவுன் வேர்டு தான் வரும், பெயர் சொல் தான் வரும். அந்த பெயர் சொல் வந்து ஆண்பால் ஒருமையா இருந்ததுன்னா நம்ம கா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த பெயர் சொல் ஆண்பால் பன்மையா இருந்ததுன்னா, இல்லைன்னா ஆண்கள்லயே மதிப்பிற்குரிய ஒரு பர்சனா இருந்தாங்க, ஆஃபீஸர், மேனேஜர், அப்பா, அந்த மாதிரி அண்ணன், அந்த மாதிரி மதிப்பிற்குரிய நம்மளோட ஏஜ் கூடினவங்க, நம்ம ரெஸ்பெக்டோட சொல்லக்கூடியவங்களா இருந்ததுன்னா அங்க உடையங்கிற மீனிங்ல கே அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இதே நெக்ஸ்ட் வர நவுன் வேர்டு வந்து ஒரு கேர்ள் வேர்டா இருந்ததுன்னா அதை கீன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு மஸ்குலின் மேல மஸ்குலினா இருந்ததுன்னா சிங்குலரா இருந்தா கா, மாஸ்குலின் ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டா இருந்ததுன்னா கே, அண்ட் ஃபெமினைனா இருந்தா கீ யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சீனூஸ் பர்ஸ், சீனுவினுடைய பர்ஸ். ஸோ இங்கே பர்ஸுங்கிறது ஒரு பாய் வேர்டு, அதனால இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? சீனு கா பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சீனூஸ் மதர். ஸோ மதருங்கிறவங்க அதோட மீனிங்ல இருந்தே என்ன தெரியுதுன்னா இவங்க ஒரு கேர்ள் தான் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அம்மாங்கிறப்ப அது ஒரு கேர்ள் வேர்டாக தான் இருக்கணும். ஸோ இதோட மீனிங்ல இருந்தே தெரியுது. இப்போ பர்சன் சொல்லும் போது அதுல மீனிங்ல இருந்து நமக்கு தெரியல. ஹிந்தியில எல்லா நவுனையுமே எப்படிதான் பிரிப்பாங்கன்னா ஆண்பால் பெண்பால்னு ரெண்டு விதமா தான் பிரிப்பாங்க. நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி அக்ரிணை, உயர்திணை அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா நவுனுமே இப்படிதான் பிரிக்கிறாங்க. எல்லா பெயர் சொல்லையுமே ஆண்பால் பெண்பால்னு ரெண்டு விதமா தான் பிரிக்கிறாங்க. அது லிவிங் திங்கா இருக்கலாம், உயிர் உள்ள பொருளா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம், உயிர் உள்ளதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது எந்த கேட்டகரி கீழே தான் வருதுன்னா ஆண்பால் பெண்பால்ங்கிற கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ஆண்பால் சொல்லாதான் எடுத்துப்போம். சீனுக்கா பர்ஸ். நெக்ஸ்ட் சீனுவினுடைய அம்மான்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும்? சீனு கி மாதாஜி. ஏன்னா அம்மா அப்படிங்கிற வேர்டுக்கு மா இல்ல மாதாஜின்னு சொல்லலாம். அதோட மீனிங்ல இருந்தே தெரியுது அது எப்படிதான் இருக்கும்? ஒரு பெண்பால் சொல்லாதான் இருக்கும். ஸோ சீனு கி மா அப்படிங்கிறதா கரெக்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடைய அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு நம்ம பார்த்துட்டோம். என்னுடைய, உன்னுடைய, அவங்களுடைய, நம்முடைய, அவளுடைய, இவனுடைய, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தெரியலைன்னா கண்டிப்பா ஹிந்தியில நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசவே முடியாது. இதெல்லாம் பேசிக் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது பாருங்க, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, இவனுடைய, ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ரொனவுன்ஸு, அந்த ப்ரொனவுன் கூட கா சேர்ந்தா நம்ம உடையங்கிறதுக்கு காவும் சேர்ப்போம், கீயும் சேர்க்கலாம், இல்லை கேயும் சேர்க்கலாம். ஸோ இதில் உடைய அப்படிங்கிறது மீனிங்ல கா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? உடைய அப்படிங்கிறதுக்கு கா சொல்லணும்னா எப்படி என்னுடைய, உன்னுடைய அதெல்லாம் சொல்லணும். தென் உடைய அப்படிங்கிற இடத்துல கே யூஸ் பண்ணோம்னா அது எப்படி மாறும்? அண்ட் உடையங்கிற மீனிங்ல கீ யூஸ் பண்ணோம்னா அது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்க, ப்ரொனவுன் மே. மே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது என்னுடையன்னு சொல்லுவோமா? ஸோ அந்த என்னுடைய அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸ் அந்த உடையங்கிற மீனிங்ல கா யூஸ் பண்ண வேண்டிய இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் வேர்டு ஒரு சிங்குலர் பாய் வேர்டுன்னு அர்த்தம். சிங்குலர் ஒரு மாஸ்குலின் வேர்டு. ஒரு ஆண்பால் சொல், ஒருமை ஆண்பால் சொல்லா இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணோம்? மேரா. ஸோ மே பிளஸ் கா வரும்போது என்ன சொல்லணும்? மேரா. இது எது கே யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆண்பால் பன்மை சொல்லா இருக்குது, இல்லைன்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சன் சொல்ற மாதிரி இருக்குது
அப்படின்னா மேரே. ஓகேங்களா? மேரா, மேரே. இதே நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு கேர்ள் வேர்டா இருக்குது, ஒரு பெண்பால் சொல்லா இருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும்? மேரி. ஸோ மேரா, மேரே, மேரி, இந்த மூணுக்குமே என்ன மீனிங் தான்? என்னுடைய அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ அந்த சென்டென்ஸை பொறுத்து அதை மாத்திப்பாங்க. நெக்ஸ்ட் தும். தும் வரும்போது தும்ஹாரா, துமாரா, துமாரே, துமாரி. நெக்ஸ்ட் யஹ். யஹ்ங்கிற வேர்டுக்கு நம்ம என்னென்ன மீனிங் பார்த்துருக்கோம்? இவன், இவள், இது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இவனுடைய, இவளுடைய, இதனுடைய, இந்த மூணுக்குமே ஒரே வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யஹ் கூட கா சேரணும்னா என்ன வரணும்? இஸ்கா. கேனா இஸ்கே, கீ சேர்ந்தா இஸ்கி, இஸ்கா, இஸ்கே, இஸ்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய, இல்ல இவனுடைய, இவனுடைய, இவளுடைய, இதனுடைய, இந்த மூணு மீனிங்லுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வகுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்துருக்கோம்? அவன், அவள், அது. ஸோ உஸ்கா, உஸ்கா, உஸ்கே, உஸ்கி அப்படின்னா அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படிங்கிற மூணு மீனிங்லையுமே எடுத்துக்கலாம். உஸ்காக்கு அவனுடைய, அவளுடைய, அதனுடைய மீனிங். அதே மாதிரி உஸ்கேனாலும் அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படிங்கிற மாதிரி மூணு மீனிங்குமே வரும். உஸ்கேக்கும் அப்படிதான். நெக்ஸ்ட் ஏ. ஏனா இவர், இவர்கள், இவைகள்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்கா இவர்களுடைய, இவைகளுடைய, இவருடைய அப்படின்னு மூணு மீனிங் வரும். ஸோ இன்கா, இன்கே, இன்கே, இந்த மூணுக்கும் ஒரே மீனிங் தான். வே அப்படின்னா அவர், அவர்கள், அவைகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ உன்கா, உன்கா, உன்கே, உன்கி அப்படின்னா அவருடைய, அவர்களுடைய, அவைகளுடையன்னு அர்த்தம். ஹம். ஹம்னா என்ன அர்த்தம்? நாம், நாங்கள், வி அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய, எங்களுடைய, அந்த மீனிங்ல வரும். ஸோ ஹம் கூட கா சேர்ந்தா ஹமாரா, ஹமாரே, ஹமாரி. நெக்ஸ்ட் ஆப். ஆப்கா, ஆப்கே, ஆப்கி. கோன். கோன்னா என்ன மீனிங்? யாரு, ஹூ அப்படிங்கிற மீனிங். ஸோ யாருடைய அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? கிஸ்கா, இல்லை கிஸ்கே, இல்லை கிஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ மே கூட கா சேரும்போது மேரா, மேரே, மேரி வரும்னு சொன்னோம். அதுக்கு மீனிங் என்னுடைய. தும் கூட தும்ஹாரா, துமாரே, துமாரி, உன்னுடைய. நெக்ஸ்ட் யகுன்னு சொல்லும்போது இஸ்கா, இஸ்கே, இஸ்கின்னு சொல்லுவோம். இவனுடைய, இவளுடைய, இதனுடையங்கிற மூணு மீனிங்குமே எடுத்துக்கலாம் இந்த வேர்டுக்கு. வகுனா உஸ்கா, உஸ்கே, உஸ்கி, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. ஏ. இன்கா, இன்கே, இன்கி, இவருடைய, இவர்களுடைய, இவைகளுடைய. வே. உன்கா, உன்கே, உன்கி, அவருடைய, அவர்களுடைய, அவைகளுடைய. ஹம். ஹமாரா, ஹமாரே, ஹமாரி, நம்முடைய, எங்களுடைய. ஆப். ஆப்கா, ஆப்கே, ஆப்கி, உங்களுடைய. கோன். கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கே, சாரி கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி, யாருடைய. என்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசும்போது இவ்வளோ கிராமர் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, கிராமர் தெரிஞ்சுக்கிறது பிகினர்ஸ்க்கு அது தேவையில்லை. என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன, அதாவது என்னுடையன்னு சொல்லணும்னா மேரா சொல்லணும், உன்னுடையன்னு சொல்லணும்னா டுமாரோ சொல்லணும். இந்த மாதிரி சொல்லணுங்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாயில இப்போ மேரா வந்தா மேரா சொல்லுங்க, மேரி வந்தா மேரி, என்ன வருதோ அதை சொல்லிக்கலாம். பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம தயக்கம் இல்லாம பேச பழகணும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம பேசி நல்லா பழகிட்டோம், அப்புறமும் இதே மாதிரி பேசணும்னா சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்றது, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோடய பேசி பழகணும் அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும் பேசுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசுறது அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் இப்போ ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சவங்க ஹிந்திக்காரங்கிட்ட போய் நம்ம பேசணுங்கிறப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்களாங்கிறது தெரியாது. நம்ம தப்பா பேசினா கூட அது கரெக்டான இதில் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பேசுவாங்க, நம்ம போலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஜாயகே அப்படின்னு கேட்கணும், ஜாயேங்கே அப்படின்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயகா அப்படின்வாங்க. ஜாயகானா என்ன அர்த்தம்? போவான், போவான், போவானா, போவாளா, போவான், போவான், போவா, போகுது, அந்த மாதிரி மீனிங். ஸோ நம்ம போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜாயேங்கேன்னு சொல்லணும்.
ஸோ இப்போ ஹிந்திக்காரங்கிட்ட போய் நம்ம போய் ஜாயகா அப்படின்னு சொன்னாங்கன்னா போவானா அப்படின்னு அர்த்தமாயிரும். ஓகேங்களா? போவானா போவாளா, நம்ம போவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாயங்கே அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேங்களா? ஜாயங்கேங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம போய் அவங்க கிட்ட போவானா அப்படின்னு கேட்டா அவங்களையும் சேர்த்து கூப்பிடுறோமா என்ன சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் போக போக நம்ம இந்த கிராமர்ஸில் இல்லை அட்லீஸ்ட் அடுத்தவங்க பேசுகிறப்பயாவது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ பிகினர்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நம்ம வேர்ட்ஸ் இந்த வேர்டுக்கு இதுதான் நம்ம சொல்ல போகிறோம்னு ஃபிக்ஸடாக ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேச தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பண்ணுற சில மிஸ்டேக்ஸை இதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில சென்டென்சஸ் பார்க்கலாம். என் பெயர் ஷாலினி. என் அப்படின்னாலும் என்னுடைய அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ என்னுடைய பெயர் ஷாலினி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லணும்? என்னுடைய. என்னன்னா என்னுடையன்னு அர்த்தம். ஸோ மேரா பெயர் நாம் ஷாலினி ஹே. ஸோ இங்கே ஏன் மேரா சொல்கிறோம் அப்படின்னா நாம் அப்படிங்கிற வேர்டு வந்து ஹிந்தியில் வந்து அது ஒரு மஸ்குலின் வேர்டாக தான் எடுத்துக்கிறாங்க, ஆண்பால் சொல்லாக தான் எடுத்துக்கிறாங்க. என்னுடைய பெயர் அப்படிங்கிறப்ப அது சிங்குலர் தான். சிங்குலர் ஆண்பால் சொல் வரும்போது என்ன செய்யணும்? மேரா ஆ சவுண்டு தான் யூஸ் பண்ணும். மேரா மேரா நாம் ஷாலினி ஹே. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். தென் என்னுடைய அப்பா விருதுநகரில் இருக்கிறார். என்னுடைய அப்பா, அப்பான்னு சொல்லும்போது அவர் ஒரு மேல் பர்சன், ரெஸ்பெக்டட் பர்சன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஏ சவுண்டு. மேரே மேரே பிதா விருதுநகர் மே है. मेरे बाप சொல்லலாம், இல்லை मेरे पिताजी मेरे पिता விருதுநகர் மே है. விருதுநகரில் இல்லைன்னு சொல்லும்போது என்ன படிச்சிருக்கோம்? நம்ம மேன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். मेरे पिताजी விருதுநகர் மே है. என்னுடைய அம்மாவும் விருதுநகரில் இருக்கிறார். My mother is also in விருதுநகர். மேரி மா மேரி மா அம்மான்னு சொல்லும்போது அவங்க கேர்ள் தான். ஸோ மேரி வேர்டு யூஸ் பண்ணணும். மேரி மா பி விருதுநகர் மே ஹே. என்னுடைய அம்மாவும் பீனா என்ன படிச்சிருக்கோம்? நம்ம ஆல்சோன்னு படிச்சிருக்கோம். மேரி மா பி விருதுநகர் மே ஹே. அம்மா மரியாதைக்குரியவங்க, ஸோ ஹேன்னு சொல்லணும். என்னுடைய மகன்கள் மதுரையில் இருக்கிறார்கள். என்னுடைய மகன்கள். ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ல வர்றதுனால மேரே பேட்டே. பேட்டா அப்படின்னா மகன் ஒருத்தன். அதே ப்ளூரல்ல சொல்லணும்னா பேட்டே. மேரே பேட்டே மதுரை மே ஹே. மேரே பேட்டே மதுரை மே ஹே. எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறான். ஸோ இதில் எனக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மேரே அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முன்னாடி சொல்லும்போது மேரே அப்படின்னு சொல்லுவாங்க. மேரே ஏக் பாயி ஹே. இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் தெரியறதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரூல்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா கே தான் யூஸ் பண்ணுவாங்க. மேரே ஏக் பாயி ஹே. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். உன்னுடைய பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? துமாரா நாம் கியா ஹே. நாம்ங்கிறது ஒரு பாய் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால துமாரா துமாரா நாம் கியா ஹே. உன்னுடைய அப்பா எங்கே இருக்கிறாரு? துமாரே பாப் இல்லை துமாரே பிதா கஹா ஹே. எங்க இருக்கிறாங்க? இந்த விஷயத்துல உன்னோட கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் மேட்டர்? இஸ் பாத் பர் இல்லைன்னா இஸ் மாம்லே பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த. ஏன் இஸ்ன்னு சொல்றோம்? எஹுன்னு தானே சொல்லணும். அப்படின்னா ஆக்சுவலா இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்றோமா? ஸோ இதெல்லாமே தமிழ்ல இந்த வேற்றுமை உறுப்புகள் அதெல்லாம் படிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இல் அப்படின்னு வர்றதுனால இங்க எஹுங்கிறத இஸ்ன்னு யூஸ் பண்றாங்க. இதுல உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இஸ் வந்தா இஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எஹ்னே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ் பாத் பர் துமாரே ராய் கியா ஹே. உன்னுடைய ஒப்பீனியன், உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ராய் கியா ஹே. ஸோ இஸ் பாத் பர் துமாரி ராய் கியா ஹே. இது யாருடைய கடை? ஹூஸ் ஷாப் இஸ் திஸ்?
ये ஓகேங்களா இது ये किसका दुकान है ये किसका दुकान है யாருடைய கடை दुकानனா கடை உங்களுடைய சகோதரி எப்படி இருக்கிறாள் உங்களுடைய அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்னு சொல்லுமா அப்போ உங்களுடையன்னு சொல்லும்போது எப்படி சொல்லணுவாங்க ஆப்கா ஆப்கி ஆப்கே அதுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணும் தென் சகோதரின்னு சொல்லும்போது அவங்க சகோதரிங்கிறத ஹிந்தியில எப்படி சொல்லுவோம் பஹன் அப்படின்னு சொல்லுவோம் பஹன்ங்கிறது ஒரு அதோட மீனிங்ல இருந்தே தெரியுது அது ஒரு கேர்ள் வேர்டு தான் அப்ப இங்க ஆப்கி தான் யூஸ் பண்ணணும் ஸோ கேர்ள் வேர்டா இருந்தா இ சவுண்ட் வரும் பாய் வேர்டா இருந்தா ஆ சவுண்ட் வரும் இல்ல ப்ளூரல் பாய் வேர்டு இல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் பாய் வேர்டா இருந்ததுன்னா ஏ சவுண்ட் வரும் ஸோ ஆப்கி பஹன் கைசே ஹே आपकी बहन कैसीன்னு சொல்லணும் உங்க கைசி ஹே आपकी बहन कैसी है ஸோ பிகினர்ஸா இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை आपके बहन கூட சொல்லிக்கலாம் आपका बहन கூட சொல்லிக்கலாம் आपका बहन கைசி தான் சொல்லணும்னு தேவையில்லை கைசா ஹே அப்படின்னு கூட கேட்டுக்கலாம் அது யாராலும் புரிஞ்சுக்க கூடியதுதான் आपकी बहन कैसी है உங்க சிஸ்டர் எப்படி இருக்கிறா ஸோ இதே இது உங்களுடைய தங்கச்சி எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்கணும் உங்களுடைய எங்க சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க அப்படி கேட்கணும்னா ஆப்கி சோட்டி பஹன் பஹன்கிற இடத்துல சோட்டி பஹன் இதே இது அக்கா எப்படி இருக்காங்கன்னா படி பஹன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அவனுடைய பெயர் என்ன அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன சொல்லணும் உஸ்கா உஸ்கா நாம் क्या है उसका नाम क्या है நெக்ஸ்ட் அவங்க இவளோட அம்மா இது என்னோட அம்மா இல்ல அவங்க இவளோட அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அவங்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ வே இவளுடைய அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம் இஸ்கா இஸ்கி இஸ்கே அதுதான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வர வேர்டு மாதா அம்மான்னு வர்றதுனால இங்க இஸ்கி வே இஸ்கி மாதா ஹே அவங்க மரியாதைக்குரியவங்க ஸோ அதனால ஹேன்னு சொல்றோம் வே இஸ்கி மாதா ஹே அவருடைய ஆபீஸ் எங்க இருக்குது அவருடைய அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணும் உன்கா உன்கா உன்கே உன்கி அப்படின்னாதான் அவருடைய அவர்களுடைய அவைகளுடையன்னு அர்த்தம் ஸோ ஆஃபீஸ்ங்கிற வேர்டு ஒரு பாய் வேர்ட் ஸோ உன்கா தஃப்தர் தஃப்தர்னா ஆஃபீஸ் இல்லை நம்ம பேச்சு வழக்கில் தமிழ்ல எப்படி இங்கிலீஷ் வேர்டு கலந்து சொல்றோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் கலந்து சொல்லலாம் उनका ऑफिस அப்படினே சொல்லலாம் उनका दफ्तर कहाँ है उनका ऑफिस कहाँ है இல்ல किधर है कहाँ பதிலா किधरனு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்தியா எங்களுடைய நாடு இந்தியா இஸ் அவர் கண்ட்ரின்னு சொல்றோமா ஸோ இந்தியா எங்களுடைய நாடு நம்முடைய நாடு அப்படின்னு எது சொல்லணும்னாலும் என்ன சொல்லலாம் பாரத் ஹமாரா தேஷ் ஹை பாரத் ஹமாரா எங்களுடைய இல்ல நம்முடைய தேஷ் ஹை தேஷ்னா என்ன அர்த்தம் நாடு இந்தியாவை ஹிந்தியில எப்படி சொல்லுவோம் பாரத் நெக்ஸ்ட் யாருடைய வீடு பெரியது உங்களுடையதா அல்லது உங்கள் தம்பியுடையதா किसका घर बड़ा है आपका है या आपके भाई का है किसका घर बड़ा है आपका है உங்களுடையதா யானா என்ன அர்த்தம் அல்லது आपके भाई का है உங்களுடைய தம்பியுடையதா இல்ல छोटे भाई का है அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனல்ல ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது தென் ஹிந்தி எப்படி ஈஸியா எழுதவோ வாசிக்கவோ கத்துக்கணும் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது அண்ட் பிராத்மிக் லெசன்ஸ் அண்ட் பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ்க்கான வீடியோஸும் இருக்குது இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல கொடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்ட் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்ம சேனல் நேமை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும் அதுல உங்களுக்கு என்ன பிளேலிஸ்ட் வேணுமோ அதை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ என்னால் வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன் மாதத்துக்கு இத்தனை வீடியோ போடுவேன் அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியல என்னால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போலாம் நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன் ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வருமா வராதா இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரி பண்ணிக்கவே வேணாம் நான் அப்ராக்சிமேட்லி 30 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மினிமம் 100 வீடியோஸாவது நான் போடுவேன் ஸோ நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போ வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ பாய்